என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? 1 2 3 பேருக்கு தெரியும். 4 5 6 7 8. சரி, நீங்க ஒண்ணு நான் சொன்ன என்ன, என்னுடைய பேர் ஜெயக்குமார். மிஷன் டு த விசுவலி சேனல் என்ற ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். கடந்த 11/3/2024 வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுக்லாஸ் ஹோட்டல்ல வச்சு நான் இப்ப காட்டக்கூடிய கண்ணாடியை 40 பேருக்கு நான் கொடுத்துருந்தேன். அதில் ஒரு சில 7-8 பேர் வாங்கியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்க வந்துட்டு எங்களுடைய இந்த ட்ரஸ்டின் மூலமாக பார்வையற்ற மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 25 குடும்பங்களுக்கு மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். திருமண வயது வந்தவர்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறோம். இப்ப இந்த 3 அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்க 3 பேருமே பார்வையற்றவங்க. அவங்க பார்ஷியல் பிளைண்ட் கேட்டிருக்கிறாங்க. யாராவது இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், தொடர்பு கொள்ளலாம். அடுத்து நாங்கள் விளையாட்டு போட்டிகள் கல்லூரி மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். வர அடுத்த மாதத்துல ஜூலை மாதத்துல ஒரு 200 பேர் அடங்கிய பார்வையற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஈரோட்டில் வச்சு லைன்ஸ் கிளப் மற்றும் அரிமாசகமா இல்ல ரோட்டரி கிளப் அவங்க மூலமாக இணைந்து அந்த ஒரு வாலிபால் டோர்னமெண்ட் நடத்துறோங்கிறத நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்போ நாங்கள் இந்த மாதிரி செய்யறதுனால தான் இந்த ஒரு கண்ணாடி எங்களுக்கு கிடைத்தது. இது யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டாக்க SHG டெக்னாலஜி பெங்களூர் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ அந்த கண்ணாடி ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கவர் இருக்கும். இதுக்கு மேல வந்துட்டு ஒரு செல்போன் பாக்ஸ் மாதிரி ஒரு கவர் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நிறைய இதெல்லாம் ஒயர்ஸ் எல்லாம் இருக்குமே. அது அடுத்து இந்த பவுச் இருக்கு, அடுத்து இந்த கண்ணாடி இருக்கு. ஸோ இந்த கண்ணாடியை வந்துட்டு நீங்க எத்தனை பேர் வாங்குனீங்க, பயன்படுத்துனீங்கன்னு தெரியல, அப்படித்தானே? சரி, நான் சொல்றேன். சரி, இந்த கண்ணாடி வந்துட்டு இருக்குது. இது வந்து சும்மா தான். இந்த கண்ணாடிங்கிறது ஒரு ஸ்டாண்ட் தான். இந்த டிவைஸ் தான் எல்லா வேலையுமே செய்யுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா 5 பட்டன் இருக்கும். 5 பட்டன் இருக்கும். ஒவ்வொரு பட்டனும் ஒவ்வொரு வேலையை செய்யும். ஃபர்ஸ்ட் பட்டனை நீங்க பிரஸ் பண்ண சொன்னாங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறத ஸ்கேன் பண்ணி போட்டோல உங்களுக்கு போன்ல சொல்லும். இந்த போன்ல எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இதுல நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஒயரை வந்துட்டு இந்த போன்ல கனெக்ட் பண்ணோம். சரிங்களா? கனெக்ட் பண்ணோம்னு சொல்லணும். Please wait. Connecting to Smart Vision Classes. சரி, கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிடுவோம். யார் பேர்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறோமோ அவங்க பேரை அதுல சொல்லும். அப்ப 5 பட்டன் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் பிரஸ் பண்ண சொன்னா சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறத சார் ஒரே நிமிஷம். நம்முடைய முதல் முதல்வர் ஐயா சந்திரசேகர் ஐயா அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள். அவங்க நாம் சரி, அந்த ஃபர்ஸ்ட் பட்டனை பிரஸ் பண்ண சொன்னா சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறத ஸ்கேன் பண்ணி சொல்லும். செகண்ட் பட்டனை பிரஸ் பண்ண சொன்னா முன்னால எந்த புக்ஸ் வைக்கிறோமோ அதை ஸ்கேன் பண்ணி படிச்சு காட்டும். மூன்றாவது ஒரு பட்டன் இருக்கும், எல்லாம் பிரெயின்ல தான் இருக்குது. மூன்றாவது பட்டனை நம்ம பிரஸ் பண்ண சொன்னா வாக்கிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நடந்து போகிறோம், இப்ப நடந்து போற சொல்லி நேரம் நீங்க போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும். அல்ல பக்கத்துல பேக் இருக்குன்னு சொல்லும், இல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும், பக்கத்துல டோர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எல்லாத்தையும் நமக்கு சொல்லும். இதுல நம்ம இந்தியன் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ் மட்டும் மாத்திக்கலாம். குஜராத்தி வேணா குஜராத்தி மாத்திக்கலாம், தமிழ் வேணா தமிழ் மாத்திக்கலாம், இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் மாத்திக்கலாம், மராட்டி வேணா மராட்டி, எல்லா லாங்குவேஜும் நம்ம நினைச்சுக்கலாம், மாற்றிக்கொள்ளலாம். ஃபோர்த் பட்டன் வந்துட்டு ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கும். அவங்க சொன்னது போலவே நம்ம நினைச்சுக்கலாம் அந்த பேரை நம்ம பேரை சேவ் பண்ணி வச்சுட்டு சொன்னாக்க அடுத்த முறை வர சமயத்துல ராமசாமி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். 5வது ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை நம்ம பிரஸ் பண்ற சமயத்துல இப்ப இந்த கண்ணாடி போட்டுக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது, ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது, அது யாராச்சும் அடிக்க வர்றாங்க மிரட்ட வர்றாங்கன்னு சொன்னா அந்த 5th பட்டனை பிரஸ் பண்ற சமயத்துல ஆல்ரெடி நம்ம இந்த போன்ல என்ன செஞ்சிருப்போம், எமர்ஜென்சி போன் நம்பர் போட்டு வச்சிருப்போம். ஸோ அவங்களுக்கு என்ன செஞ்சோம், போட்டோ அடிச்சு இமிடியேட்டா அவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்தோம். ஸோ இப்போ ஏற்பட்டதான இந்த டிவைஸ் நாங்க கல்லூரி மாணவர்களுக்கு நாங்க என்ன செய்யணும், ஃப்ரீயா கொடுக்குறோம். இதனுடைய விலை வந்து 31,500 ரூபாய். கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக கொடுக்கிறோம். அடுத்து எம்ப்ளாயிஸ் தேவைப்படுவான்னு சொன்னாக்க அவங்களுக்கு 31,500 ரூபாய். சரிதானா? எம்ப்ளாயிஸ்க்கு
டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க, அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. அது நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருவோம். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் எஸ்ஹெச்இ டெக்னாலஜிஸ் பெங்களூர் அங்கே நீங்கள் அனுப்பி வாங்கிக் கொள்ளலாம். இதுதான் இதனுடைய சரத்துகள். இப்போ நான் அதை ஆப்ஷன் பண்ணி காட்டுறேன். அதுக்கும் ஒரு இது வரும்.